ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோ மேக்ஸ். இன்றைக்கி 9th அளவியல் சாப்டரில் பயிற்சி 7.1ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கு பாருங்கள். இரு சமபக்க முக்கோண வடிவில் உள்ள ஒரு விளம்பர பலகையின் சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு விளம்பர பலகை அதனுடைய வடிவம் என்ன வடிவத்தில் இருக்குன்னா இரு சமபக்க முக்கோணம். முக்கோணம் என்ன வகையான முக்கோணம்? இரு சமபக்க முக்கோணம். ஸோ அந்த வடிவத்தில் ஒரு விளம்பர பலகை இருக்குது. அதனுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க 36 மீட்டர். மற்றும் அதன் ஒவ்வொரு சமபக்கத்தின் நீளம். சரி, இரு சமபக்க முக்கோணம்னா ரெண்டு பக்கம் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சமமான ரெண்டு பக்கத்தினுடைய நீளம் கொடுத்துட்டாங்க 13 மீட்டர். மூன்றாவது பக்கம் தெரியாது, என்னென்னு கொடுக்கலவங்க. சரிங்களா? அடுத்துக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதற்கு வண்ணம் பூச ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 17.50 வீதம். ஸோ மொத்தம் இந்த விளம்பர பலகை முழுவதும் நம்ம வண்ணம் பூச என்ன செலவு ஆகுன்றதை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களை நம்ம ஏபிசின்னு வச்சுக்கிறோம். ஸோ அது இருசமபக்க முக்கோணத்தில் சமமான இரண்டு பக்கத்தினுடைய நீளம் 13 மீட்டர்னு அவங்க கொடுத்துருக்கிறதுனால முதல் ரெண்டு பக்கத்தை நம்ம என்னென்னு வைக்கிறோம்? 13 மீட்டர். அடுத்து 13 மீட்டர்னு வைக்கிறோம். மூன்றாவது பக்கத்தினுடைய அளவு இங்கே தெரியாது நமக்கு. ஸோ அதனால் அதை என்னென்னு வைக்கிறோம்? எக்ஸ்னு வச்சுக்கிறோம், தெரியாத மதிப்பை. ஸோ அதே போல் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவு. ஸோ அந்த இருசமபக்க முக்கோண வடிவ விளம்பர பலகையினுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ முக்கோணத்தின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அப்போ முக்கோணத்தின் 3 பக்கத்தையும் கூட்டணும் சுற்றளவுக்கு. அப்போ 3 பக்கத்தையும் கூட்டுறோம். A + B + C. இதில் ஏபிசி வேல்யூவை பிரதியிடுங்க. A 13 எடுத்துருக்குறோம், B 13 எடுத்துருக்குறோம், C Xன்னு எடுத்துருக்கோம். ஸோ இதை அப்படியே பிரதியிட வேண்டியது தான். ஸோ ஏயும் பியும் கூட்டினீங்கன்னா 13 கூட்டினா என்ன கிடைக்கிது? 26 + X = 36. ஸோ அந்த +26 இந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகுது? -26 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 10. ஸோ எக்ஸ் வேல்யூ 10ன்னு கிடச்சிருச்சு. மூன்றாவது பக்கம் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ A தெரியும், B தெரியும், C தெரியும். முக்கோணத்தினுடைய 3 பக்கங்கள் தெரியும். ஸோ இப்போ நம்ம பரப்புக்கு போயிடலாம். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது எஸ் வேல்யூ. ஸோ S = ஃபார்முலா A + B + C/2. பிரதியிடுங்க. A வேல்யூ, A மதிப்பு 13, B மதிப்பு 13, C மதிப்பு 10/2. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 36/2. ஸோ அதை அடி கொடுங்க. 1 2 மீதி 1 16 இருக்கும். ஸோ 8 2 16. ஸோ எஸ் என்ன கிடைக்கிது உங்களுக்கு? 18 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்து முக்கோணத்தினுடைய பரப்பு. ஹெரான் ஃபார்முலாவில் என்ன பரப்பு? முக்கோணத்தின் பரப்பு √S × S - A × S - B × S - C. ஸோ அதில் பிரதியிடுங்க. எஸ் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 18. ஏபிசி வேல்யூ, ஏபி வேல்யூ என்னென்னு வச்சோம்? 13 வச்சோம். சி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 10. அப்படியே பிரதியிட வேண்டியதான். S - A. ஸோ 18 - 13. S - B 18 - 13. ஏயும் பியும் இரு சமபக்க முக்கோணம், அது ரெண்டுமே 13ன்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க. சி வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிச்சோம் 10. அதை இங்கே பிரதியிடுறோம். சரிங்களா? ஸோ இப்போ 18 13 போச்சுன்னா என்னது? 5. இங்கே அதே போல் 18 13 போச்சுன்னா 5. இங்கே அதே போல் 18 10 கழிச்சிங்கன்னா 8. இப்போது இந்த 18 பிரிங்க. எப்படி பிரிக்கலாம்? 9 × 2 எளிய காரணிகளாக பிரிக்கிறோம். இந்த 5 அப்படியே எழுதிக்கோங்க, இந்த 5 அப்படியே எழுதிக்கோங்க. இதை 4 2 8ன்னு பிரிங்க. ஸோ இன்னும் இதை எளிமையாக என்ன பண்ணலாம்? 9 3 9ன்னு பிரிக்கலாம். அதே போல் இந்த 4 என்ன பிரிக்கலாம்? 2 4ன்னு பிரிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டானாவகத்தில் நீங்கள் ஏற்கனவே நம்ம எடுத்துக்காட்டு கணக்குகளில் பார்த்தது போல் நீங்கள் அது போல் எளிய காரணிகளாகவும் பிரித்து காட்டலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கும்போது 9 நம்ம எப்படி பிரிச்சுருக்கிறோம்? 3 9, இந்த 2 அப்படியே எழுதியிருக்கிறோம். 5 25 அதில் இருக்குது 5 × 5. அதே போல் 4 2 × 2ன்னு பிரிக்கிறோம். இந்த 2 அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு எண்ணுமே பார்த்தீங்கன்னா 3 இருமுறை இருக்குது. ஒரு தடவை எடுங்க. ஸோ 2 2 டைம்ஸ், இங்கே ஒரு 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 2 டைம்ஸ் இருக்குது. அதனால் 2 முறை எடுக்கணும் 2. அடுத்து இந்த 2 5க்கு ஒரு 5 எடுங்க. ஸோ இதெல்லாம் பெருக்குங்க. 2 6, 6 5 30, 30 2 பெருக்குனீங்கன்னா எவ்வளவு? 60. ஸோ 60 பரப்புன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? சதுர மீட்டர். சரிங்களா? இப்போ என்ன வண்ணம் பூச ஆகும் மொத்த செலவு? ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ சொன்னாங்க? 17.5. சரியா? 17 ரூபா 50 காசு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மொத்த பரப்பளவு 60 சதுர மீட்டர். ஸோ 60ஐயும் 17.50 நம்ம பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது? இங்கே பெருக்கிறதுல சைடில் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பெருக்கிட்டு 0வை கடைசியாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் 2 சாணந்தள்ளி புள்ளி வைங்க. ஸோ இப்போ 6 வச்சு பெருக்குங்க. 5 30, 0 மீதி 3, 6 42. ஸோ 42 3 45, 5 மீதி 4, 1 6 6, 6 4 கூட்டிங்கன்னா 10. ஸோ இந்த 2 0வையும் ஆட் பண்ணிக்கோங்க பின்னால். அதுக்கு பிறகு இங்கே 2 சாணந்தள்ளி புள்ளி. ஸோ நம்மளும் 2 சாணந்தள்ளி புள்ளி வைக்கும்போது என்ன கிடைக்கிது? ஆன்சர் 1050. இந்த 2 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ அதை விட்டுட்டு ரூபாய் 1050. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.